ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோல ஐஸ் ஃபேண்டசி எபிசோட் 4ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செல்ல மாட்டிட்டு இருக்கிற நம்ம ஐஸ் கிங் அப்புறம் குயின் லோட்டஸையும் தான் காட்டுறாங்க. இவங்க யாரும் சாகல போல, ஃபயர் கிங் தான் அவங்கள லாக் பண்ணி வச்சிருக்கான். நம்ம காசு அப்புறம் காங்சியும் இப்ப அப்படியே அவங்க கூட்டிட்டு வரேன், என் பையனை விட்டுன்னு சொல்லி லோட்டஸ் ஒரு பக்கம் கதறாங்க. இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் எதிர்மறையான செயல்களும் இருக்கும். நம்மளால ஒன்ன சரி பண்ண முடியுதுன்னா அதை அழிக்கவும் முடியும், அழிக்க முடியுதுன்னா சரி பண்ணவும் கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். என் ஹோலி ஃபிளேம் உங்க ஐஸில்ட அழிச்சிருச்சு, ஆனா அதை சரி பண்ணக்கூடிய 6 லீஃப் ஐஸ் கிறிஸ்டலும் என் கைக்கு இப்ப வந்தாகணும். அது எங்க இருக்குன்னு சொல்லி அவன் கேக்குறான். ஆனா கிங் அதை பத்தி வாயை துறக்க மாட்டாரு. லோட்டஸ் நம்ம பையனை அவன் நம்ம கண்ணு முன்னாடி கொல்ல போறான், தயவு செஞ்சு அதை சொல்லிடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க. குயின் அவரு நம்ம ராஜ்யத்தோட அரசர், குடும்பத்தை விட ஐஸ் கிங்டமோட எதிர்காலம் தான் அவருக்கு முக்கியம். ஆனா ஒரு அம்மாக்கு தன் பசங்களை விட எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிங் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஆளும் அவங்கள தடுக்க ட்ரை பண்றாரு. ஃபயர் கிங் ஓ சாவி இங்க இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள பிடிச்சி வெளியே இழுக்கு. அவங்களும் 6 லீஃப் லோட்டஸ் மோட்டல் வேல்ல 6 தலைவர்கள் கிட்ட பிரிஞ்சிருக்கு, ஆனா அது சரியா எங்க இருக்குங்கிறத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது காசுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. ஆனா பார்த்தாங்க வேற ஒருத்தர் நின்னுட்டு இருக்கான். அசால்ட்டா ஒரு டம்மிய போட்டு மம்மிங்களை ஏமாத்திட்டான். குயினை தூக்கி திரும்ப உள்ளே போட்டுட்டு, ஆனா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, உங்க 2 பசங்களும் பாதுகாப்பா தான் இருக்காங்க, ஆனா நான் உங்களை கண்டிப்பா கொன்னுடுவேன், அந்த பெருமை உங்க குயினுக்கு தான் போய் சேரும்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நம்ம லோட்டஸையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப. அரசரும் அவங்கள சமாதானப்படுத்துறாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத, எனக்கு நம்பிக்கை இருக்கு, காசு கண்டிப்பா நம்ம ராஜ்யத்தை திரும்ப மீட்டு எடுப்போம். ஆனா இந்த பக்கம் நம்ம ஹீரோவே உயிரை கையில புடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஐஸ்டேபஸ் இந்த சோல்ஜர்ஸ் அவரை விட்டு வரட்டுன்னு வரட்டிட்டு இருக்கானுங்க. பாதிலேயே நம்ம காங்சி வர கீழே விழ நம்ம ஜெனரல் நான் உங்களை பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் இங்கிருந்து கிளம்பிடுங்க. ஆளவரோட ஸ்வான வச்சு வந்து மொத்த பேரையும் சம்பவம் பண்றாரு. நம்ம ஹீரோ போற வழியிலையும் பாதை ஒரு இடத்தோட நின்றுது. நம்ம ஜெனரல் அப்பதான் அங்க வராரு. இன்ஃபினிட்டி பிரிட்ஜை ஓபன் பண்றதுக்கான கீ என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஆளத்தை யூஸ் பண்ண நம்ம ஹீரோ கிளம்பிடுறாரு. ஆனா ஃபயர் பிரின்சஸும் இப்ப அங்க வந்துடுறானுங்க. ஜெனரலுக்கும் பிரின்ஸுக்கும் ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பிரின்சஸ் நம்ம ஹீரோவை போய் மடக்கிடுறாங்க. நம்ம ஆளும் வர வழி இல்லாம அவரும் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. நம்ம ஆளோட பவர்ஸ் சமாளிக்க முடியாம பிரின்சஸ் லைட்டா திணறிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஃபயர் பிரின்ஸ் நம்ம ஜெனரலை அடிச்சு காலி பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாம அவன் பவரை யூஸ் பண்ணி அவங்க பிரிட்ஜையும் அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ காங்சியோட சேர்ந்து பிரின்சஸும் உள்ள போயிடுறாங்க. ஆனா அவங்க எப்படி அங்கிருந்து தப்பிச்சு வெளியே வர, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நம்ம லட்சியத்துக்கு முன்னாடி யார் உயிரோ எனக்கு முக்கியம் இல்ல, போய் அவங்கள கண்டுபிடிங்க, உயிரோடவோ இல்ல போனமாவோ. இவங்க 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிட்டு இருக்கு. இந்த பக்கம் மயக்கமாய் கிடக்குற நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவருக்கு ஒரு கனவு மாதிரி வருது. ஸ்னோ ஃபாரஸ்டே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அவர் நம்ம காங்சிய கையில வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பதான் அவரோட பாட்டி அங்க வராங்க. காசு ஒரு வழியா நான் உன்னை பார்த்துட்டேன், அவரும் அவரோட பிரதர் சிஸ்டர்ஸ்னு எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு சொல்லி அதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. நீ கவலைப்படாத, அவங்க எல்லாரும் உனக்காக வேற ஒரு உலகத்துல காத்துட்டு இருப்பாங்க, கண்டிப்பா நீ ஒரு நாள் அவங்கள சந்திப்ப, அப்பனா நானும் இறந்துருவானா, நீ ஐஸ் டைப்போட அரசனாக போறவ, நீ சாகர்தான் சொல்லி அவங்க கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோயின் அவங்க இப்ப இன்ஃபினிட்டி பிரிட்ஜுக்கு தான் வராங்க. ஜெனரல் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. லீலு, நான் ட்ரெயின் பண்ண கார்டியன்ஸ்லயே நீதான் எனக்கு ரொம்பவே நம்பிக்கையானவ, என் இடத்துல இருந்து பிரின்ஸ் காசுவ நீதான் பாதுகாக்கணும், அவங்களும் கண்டிப்பான்னு சொல்றாங்க. ஆளும் அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே காலி ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயினும் கதிரை அழுதுட்டு அவங்களும் அவங்க குதிரை எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஸ்னோ சிட்டியோட பேலஸ் மக்கள் எல்லாரும் அங்க கூடி இருக்காங்க. ஃபயர் பிரின்ஸ், உங்க ராஜ்யத்தை நாங்க தோக்கடிச்சிட்டோம், இனிமே எங்களை எதிர்க்கிறது முட்டாள்தனம், மரியாதையா எங்க கிட்ட சரண் அடைஞ்சிடுங்க, அப்படி இல்ல எனக்கு என் ராஜ்யம் தான் முக்கியம் யாராவது பேசுனீங்களா உங்களுக்கும் இதே நிலைமை தான் சொல்லிட்டு இறந்து போன அவங்க ராஜ்யத்தோட பிரின்சஸோட ஆர்மர்ஸ் மொத்தத்தையும் அவன் அப்படியே அவங்க கிட்ட காட்டுறான். இந்த மாதிரி பண்றது அவங்களுக்கான மிகப்பெரிய அவமானம் போல. மக்கள் எல்லாரும் அதை பார்த்து கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஃபயர் பிரின்சஸ் அங்க வராங்க. அந்த ஆர்மர்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு, நீ இந்த மாதிரி பண்றது அவங்கள அவங்க மக்கள் முன்னாடி ஹீரோஸா மாத்தும், நீ என்ன சொல்ல வர, நல்ல விஷயங்களை சொல்லி அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வரணுமா, நம்ம ஃபயர் ட்ரைப்ல பவருக்கு தான் மரியாதைங்கிறத மறந்துடாத நம்ம சொல்றோம். பிரின்சஸ் அவங்க கிட்ட சொல்லி பாக்குறாங்க, இதை தவிர உங்களுக்கு ஒரு வழியே இல்ல, ஆனா அவனுங்க ஒத்துக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ண அவங்களும் அவங்க பவரை யூஸ் பண்ணி 2-3 பேரை போட்டு தள்ளிட்டு, ஒன்னும் எத்தனை பேர் இதே மாதிரி சாகணும்னு நினைக்கிறீங்க, இப்ப எப்படி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பிரின்ஸ் கிட்ட வர அவனும் அவ பங்குக்கு ஒரு 2 பேரை காலி பண்றான். ஃபயர் கிங் இப்ப அங்க வந்துடுறாரு. பிரின்சஸ் தான் அவரோட செல்லும் போல. உன்கிட்ட திரும்ப யாராவது பிரச்சனை பண்ணாங்களா சொல்லு, யாரா இருந்தாலும் நான் உங்களுக்கு சரியான பாடத்தை கத்து தரேன். அவங்களும் அப்படிலாம் எதுவும் இல்ல, அப்படி ஏதாவது இருந்தாலும் என்னாலேயே அதை சமாளிக்க முடியும்னு சொல்றாங்க. அவனும் ஐஸ் டைப்பை சேர்ந்த மக்கள் கிட்ட, உங்க பிரின்ஸ் காசுவும் காங்சியும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சுட்டானுங்க, 5 லீஃப் கிறிஸ்டல்ஸை கண்டுபிடிச்சி இந்த உலகத்தை காப்பாத்த போறானுங்களா, ஆனா இப்ப இருந்து இமோர்டல் ட்ரைப்ஸ் மொத்தமும் என்னோடது, உங்க
பிரின்ஸுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை தேச துரோகிகளை அறிவிச்சிடுவேன். அதே மாதிரி அவங்களை யாராவது கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சன்மானமும் உண்டுங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்படியே கட் பண்ணா மோட்டல் வேர்ல்டு நம்ம ஹீரோ அவர் தம்பியை தூக்கிட்டு அப்படியே உதவி தேடி போயிட்டு இருக்காரு. அங்கிருந்த மக்கள் எல்லாரும் அவரோட வெள்ள முடியும் கெட்டப்பையும் பார்த்துட்டு இவங்கள பாரு ரொம்பவே வித்தியாசமா இருக்காங்களே. நம்மளும் அடுத்த சீன்லயே அவரோட முடிக்கல் எல்லாம் மாத்திட்டு நேரா ஒரு கிளினிக் மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் போறாரு. மேஜிக்கல் ஹீலர்ஸ் இங்க யாராவது இருக்கீங்களா? அங்க இருந்த ஒரு தாத்தா டாக்டரே நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவரு தம்பிக்கும் என்னாச்சுன்னு சொல்லி செக் பண்றாரு. மோட்டல் வேர்ல்ட்ல யாரும் டாக்டர்ஸ் மேஜிக்கல் ஹீலர்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்க இல்ல. நம்மளும் காங்சிக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாரு. நான் 30 வருஷமா மக்களுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய நான் பார்த்ததே இல்ல. இவனை காப்பாத்தணும்னா ஹீலர்ஸ் தான் உங்களுக்கு உதவி பண்ணணும். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி ஆள் கேட்கிறாரு. அவங்க பேசுற எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் வேற ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீலர்ஸோட இடம் மாறிக்கிட்டே இருக்கும். அவங்கள பத்தி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி அவரு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவா அவரு தம்பியை தூக்கிட்டு அப்படியே வந்து கிளம்ப அவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவருக்கு தோணுது. நம்மானும் டக்குன்னு வந்து அது யாருன்னு பாக்குறாரு. அந்த கடையில இருந்த அதே ஆள் தான். இதுக்காக எங்களை பின்தொடர்ற நெருப்பரசன் அவனை அனுப்பி வச்சானா. என்னது நெருப்பு அனுப்பல பருப்பு அனுப்பல. நீங்க ஹீலர்ஸ் தானே தேடிட்டு இருக்கீங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு மலையில சில பேர் இருக்காங்கன்னு என்ன கேள்விப்பட்டிருக்கேன். நம்மளும் என்னங்க கூட்டிட்டு போறியான்னு கேக்குறாரு. கூட்டிட்டு போலாம், ஆனா என்ன மாதிரியே ஹீலர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாதுல. நம்மால் ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட மோட்டல் வேல்ட பத்தி அவரு நிறைய விஷயம் கேட்டிருப்பாரு. அதுல ஒண்ணுதான் ஹியூமன்ஸ் வர்த்தகம் பண்றதுக்காக காயின்ஸ் பயன்படுத்துவாங்கிறது. லைட்டா சிரிப்பை போட்டுட்டு அவங்களுக்கு எவ்வளவு காயின்ஸ் தரணும்? 50 சில்வர் காயின். நம்மாலும் எனக்கு ஒரு நாள் அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு அவரு தம்பியும் தூக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாரு. அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஆளி இப்ப ஐஸ் கிரீச்சர்ஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. லிலோ என்கிட்ட சொல்லியிருக்கா, நம்ம இங்க சர்வே பண்றதுக்கு நமக்கு பணம் வேணும். ஹியூமன்ஸ் ஒரு பொருளை வாங்கறதுக்கும் விற்கிறதுக்கும் அதுதான் பயன்படுத்துறாங்க. நம்மளும் ஒரு கடையை போட்டுடுறாரு. மனிதர்களே, இது கிரீச்சர்ஸ் பணியால உருவாக்கப்பட்டது. இது என்னைக்குமே உருகாது. அவனை பாரு, நம்ம மனிதர்களாம். அப்ப அவன் யாருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்க. நம்ம அவங்க எல்லாரும் நம்மளை பார்த்துதான் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம கிரீச்சர்ஸ் அவங்கள சந்தோஷப்படுத்தினுச்சுன்னா அது நல்லதானங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களும் கொஞ்ச நேரத்துல கிட்ட வந்து இதெல்லாம் நிஜமாவே உருகாதுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் அப்படியே செக் பண்றாங்க. ஆமா, இது என்ன வேலை? ஒண்ணு ஒரு கைன்னு ஒரு சொல்ல எனக்கு அவ்வளவு கம்மியான்னு சொல்லி அவங்க எல்லாரும் சிரிப்பு போட்டுட்டு மொத்த கடையும் ஒரே செகண்ட்ல காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்மளும் போதுமான அளவுக்கு காசு சேர்த்துடுறாரு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொன்ன அந்த ஆளும் ஹீலர்ஸ் தயாரா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளியே இருந்த 2 பேரை உள்ள கூப்பிடுறான். அவங்களும் அவரை செக் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோ, நீங்க உண்மையிலே ஹீலர்ஸா? ஆமா, நான் தான் சொன்னேன் அந்த ஹெர்பல்ஸ் பறிக்க போனவங்க. அப்புறம் ஏன் உங்க மேல ஹெர்பல் ஸ்மெல்லே வரல? ஒண்ணு எதுக்குடா வெயிட் பண்றீங்கன்னு அவன் சொல்ல 2 பேரும் டக்கு டக்குன்னு கத்தி எடுத்து அவங்க கழுத்துல வச்சிடறானுங்க. மரியாதையா ஐஸை எப்படி உருகாத மாதிரி நீ தயார் பண்ண அந்த வித்து எனக்கு கத்து கொடுத்துரு. நாங்க பார்த்த கார்டியன்ஸ் மாதிரி ஹியூமன்ஸ் எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இங்கேயும் சில கெட்டவங்க இருக்கீங்களாங்கிற மாதிரி ஆள் கேட்க தேவையில்லாம பேசுறதை நிறுத்திட்டு நான் கேட்டதை கொடுத்துருன்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோவும் கடைசி தடவை அவங்கள வான் பண்றாரு. ஆனா அவனுங்க கேக்குற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோவோட தம்பி அவன் அப்படியே போட்டு தள்ள போக ஆள் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிச்சிடறான். அவன் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஒன்னொருத்தனும் வாயிலிருந்து நொறு தப்பி அப்படியே கீழே விழ. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம மோதிட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு வந்தவனும் அப்படியே வந்து தெரிச்சு ஓடிடுறான். நம்மளும் லைட்டா ரிலாக்ஸ் ஆகிறாரு. அவர் உடம்பு இப்போ ரொம்பவே வீக் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு செகண்ட் நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட சொன்னதை தான் அவர் யோசிச்சு பாக்குறாரு. மோட்டல் வேல்ட பத்தி எவ்வளவு கேக்குறீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு நாள் இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்படி வந்தா தப்பி தவறி கூட உங்க பவர்ஸை யூஸ் பண்ணிடாதீங்க. தெரியும், அடுத்து ஏன் தானே கேட்க போறீங்க? அவரும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அது எப்படி எல்லாவற்றையும் நான் என்ன நினைக்கிறேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதுங்கிற மாதிரி கேட்க, நீங்க ஒருவேளை சீக்கிரட்டா இங்க வந்தீங்கன்னா மெசேஜிங் ஹவுஸோட சென்சேஷன் பவர் ரொம்பவே அதிகமா இருக்கும். நீங்க லைட்டா பவரை யூஸ் பண்ணாலும் அது உங்களை கண்டுபிடிச்சிரும். அப்புறம் ஹியூமன்ஸுக்கும் இம்மோர்டல்ஸுக்கும் நடுவுல பிளட் பேக்ட் வேற இருக்கு. நீங்க ஒருவேளை ஏதாவது ஒரு ஹியூமனை காயப்படுத்தினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க உடம்பு ரொம்பவே வீக் ஆயிடும். ஆனா அது தற்காலிகமா தான். இப்ப அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. நம்மளும் அவரை தம்பியை தூக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாரு. ஆனா பவர்ஸை யூஸ் பண்ணதுனால சீக்கிரமாவே 5 ட்ரைபல்ஸ் இந்த பிரின்சஸ் அவரை ட்ராக் பண்ணி அங்க வந்துடுறாங்க. அவங்க வைப் எடுத்து நம்மால் கழுத்து அவங்க அப்படியே லாக் பண்ணு. அவர்கிட்டயும் இப்ப பவர்ஸ் எதுவுமே இல்ல. உன்னை உயிரோட கொண்டு போனாதான் அப்பா கிட்ட என் பவர்ஸ் என்னங்கிறத என்னால நிரூபிக்க முடியும். அப்பதான் அங்க அவங்கள தவிர வேற யாரோ இருக்காங்கன்னு சொல்லி அவங்க நோட் பண்றாங்க. அது யாருன்னு சொல்லி அந்த பக்கம் பார்த்துட்டு திரும்பத்துக்குள்ள நம்ம ஹீரோவும் அவரு தம்பியும் அங்கிருந்து காணாம போயிடுறாங்க. எல்லாம் நம்ம ஹீரோயினோட வேலை தான். ஆனா அந்த இடம் ஃபுல்லா பிரின்சஸோட ஆளுங்க இருக்காங்க போல. அங்க ஒரு சின்ன ஃபைட்டும் நடக்குது. ஆனா அவங்க எல்லாரையும் மீறி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவையும் காங்ஸையும் கூட்டிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாங்க. ஃபயர் ட்ரைபோட பிரின்சஸ் அப்பயும் அவங்க சாட்டையை யூஸ் பண்ணி காங்ஸைய பிடிச்சிடுறாங்க. ஆளும் அவங்க கிட்ட வசமா சிக்கிட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஆனா நம்மால் அவரு தம்பியை தேடிட்டு
சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. அவங்களும் தடுக்க ட்ரை பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட இப்ப எந்த பவர்ஸும் இல்ல, நீங்க அங்க போறது ரொம்பவே ஆபத்து. ஆனா நம்மால் அவங்க கைய பிடிச்சு கடிச்சிடுறாரு. அவங்களும் கோவத்துல அவரு கழுத்திலே ஒண்ணு வச்சு அவரை மயக்கமாக்கிடுறாங்க. ஆள் இப்ப அப்படியே கண்மொழிக்க அவரு ஒரு லேக் கிட்ட படுத்துட்டு இருக்காரு. அவரோட பவர்ஸும் இப்ப அவருக்கு திரும்ப கிடைச்சிருச்சு போல. அவர் அப்படியே அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. நீ யாருன்னு சொல்லி அவரு கேக்குறாரு. நான் ஜெனரல் கீயோட கார்டியன் கமாண்டர், என் பேரு லீலுன்னு அவங்க சொல்றாங்க. அந்த பேரை கேட்ட உடனே நம்மளும் குசிய போயிடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் மேல அவருக்கு ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு. அவங்கள எப்படா பாப்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவங்களும் அவருக்காக சில ஃபிளவர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. காட்ஸ் ஃபிளவர்ஸோட ஃப்ராக்ரன்ஸ் சாப்பிடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆளும் அதை அப்படியே வாங்கி நீ சாப்பிட்டியான்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. நம்ம ஹீரோயினும் ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. அவரும் அவர்கிட்ட இருந்த காயின்ஸ் அப்படியே அவங்க கிட்ட தராரு. நான் இதை மோட்டல் வேலை சம்பாதிச்சேன். அவங்களும் பரவாயில்லையே, நீங்க மோட்டல் வேலை ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க நான் நினைச்சேன். ஆனா நீங்க அதுக்குள்ள பணம்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இங்க பணம் இருந்தா தான் சாப்பிட முடியல, எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க வெப்பனை யூஸ் பண்ண அவங்க குறி வச்ச பறவை அசால்ட்டா தப்பிச்சு போயிடுது. அது கொஞ்சம் புத்திசாலின்னு நினைக்கிறேன். சரி, நமக்கு ஏதாவது மீன் மாட்டுதான் பாப்போம்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்க இருந்து லேக் கிட்ட போக நம்மளும் அந்த ஃபிளவர்ஸையும் அவங்களையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட ஆள் அவரோட தம்பியை தேடிட்டு இப்ப அங்கிருந்து கிளம்பிடுறாரு. போற வழியில தான் நம்ம ஹீரோயின் அவரு காலர் கிழிஞ்சிருக்கிறது நோட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் அவர் பவுர்ஸை யூஸ் பண்ண போக அவங்க தடுத்துட்டு இனிமே மோட்டல் வேலை உங்க பவுர்ஸை யூஸ் பண்ணாதீங்க, அதனால நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வரலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு ஊசி நூலை வாங்கி அவங்களே அதை அப்படியே தச்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வானத்துல சில உருவங்கள்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இது மெமரி ட்ராக்கர், வரலாற்றுல நடந்த விஷயங்களை இதால பதிவு செய்ய முடியும், இதை யாரா இங்க பிளே பண்றதுன்னு சொல்லி அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கு. அதுல ஐஸ் டைப்போட மற்ற பிரின்சஸ் எல்லாரையும் ஃபயர் கிங் எப்படி கொடூரமா கொண்டாங்கிறதுலாம் அப்படியே பிளே ஆகுது. இப்போ உனக்கு இருக்கிற ஒரே தம்பினா அது காங்ஸி மட்டும் தான். அவன் சாக போறதையும் நீ வேடிக்கை பார்க்க போறியான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நம்மளும் அடுத்த செகண்டே அப்படியே கிளம்புறாரு. நம்ம ஹீரோயின் அவரை தடுக்க ட்ரை பண்றாங்க. இது ஒரு ட்ராப், அவங்க வேணும்னு தான் உன்னை அங்க வர வைக்க பாக்குறாங்க. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, ஆனா எனக்கு இருக்கு. நமக்கு ஒரு பிளான் வேணும், நம்ம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும். ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்ல. ஆள் அவங்களோட கையை லாக் பண்ணிடுறாரு. இது 6 மணி நேரத்துல உருகிடும், என் ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணாத உனக்கு கார்டியனா இருக்கிற தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அப்படியே ஃபயர் ட்ரைபோட இடத்த தான் காட்டுறாங்க. நம்ம காங்ஸி அங்கதான் மாட்டிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் உடம்புக்குள்ள ஏதோ வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்குது. அவரால் அந்த வலியை தாங்கிக்கவே முடியல. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அவர்கிட்ட இருந்த அந்த ஃப்ளூட்டை அப்படியே வாசிச்சுட்டு இருக்க ஆளும் அதை எடுத்து கையில வச்சுட்டு காசு கண்டிப்பா நீ தேடி வருவான், அது வரைக்கும் நான் தாக்கு பிடிச்சி ஆகணும். அவரும் அது கூட அப்படியே போராடிட்டு இருக்க திடீர்னு அவர் சட்டெல்லாம் கிழிஞ்சு அது இடமே வெடிச்சு சதுரிட்ட மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.